ஹாப்பி என்ற நாய்க்குட்டிக்கே என்ன பிறக்குது இல்ல காய்ஸ். காலை வணக்கம். இப்ப 9:40. இப்ப ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிட்டு என் அம்மா ஸ்ரீலங்காக்கு போய். எனக்கே விளங்கியில எப்படி இவ்வளவு வருஷம் அம்மா அவன் பிசினஸ பார்த்த வேண்டும் உண்மையா என்றால் விடிய எழுமினா அட்லீஸ்ட் நான் ஆட்களுக்கு சமைச்சு கொடுக்க தேவையில்லை. ஓகே, மேபி எனக்கு பசிச்சா கொஞ்சம் சமைக்கலாம். பட் ஹோப்ஃபுல்லி என் அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு யோசிப்பா, என்னடா இது எனக்கே சொல்லுது இல்ல, நான் இன்டர்நெட்ல போட்டுட்டு அப்படித்தான் யோசிக்குங்கள். அதனால இட்ஸ் ஓகே. விடிய எழும்பி ஒரு டிமோட்டன்ஸா குடிச்சிட்டு பேந்து டிமோட்டன்ஸ் குடிச்சிட்டு கடையை திறந்து, என்னடா இது என் அப்பா நிக்கிறார். இப்ப அம்மா பற்றி காய்ச்சால் ஓகே. எனிவேஸ் விடிய எழும்பி லைக் ஒவ்வொரு நாளும் இந்த கடைக்கு சாமாங்க வேண்டி போடணும். லைக் ஒவ்வொரு நாளும் ஏண்டா லைக் 1 எல்லாத்தையும் ஜீப்புக்குள்ள ஏற்ற முடியாது. 2 ஒவ்வொரு நாளும் சாமாங்க முடியுது, ரைட்? சோ ஒவ்வொரு நாளும் சாமாங்க வேண்டோடும். லைக் இந்த அம்மா எல்லாருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா சமைச்சும் குடுக்குறா. ஓகே, லைக் எல்லாருக்கும் ஒரு கறி 2 கறி இல்ல. லைக் காய்ஸ், ஒரு சோறு வச்சா இறைச்சி வைப்பா, மீன் வைப்பா, whatever. ஆனா அதோட சேர்த்து கிணக்க சாமாங்க வைக்கிறா. லைக் வெஜிஸ் ஒரு 2-3 கறி வைப்பா, ஒரு பொரியல் ஒன்று வைப்பா. எல்லாம் சாப்பிடும் போது லைக் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாருக்கும் அது கிடைக்காது. அந்த அந்த லக். சில ஆட்கள் வாரத்துல ஒருக்கதான் சமைக்கணும். சோ உண்மையா லைக் இப்ப அந்த 2 months போயினால்தான் எனக்கே விளங்குது லைக் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க பேரண்ட்ஸ் எங்களை வளர்த்திருக்கணும். சோ இந்த கண்ட்ரிக்கு இங்கிலீஷ் தெரியாமையே இவ்வளவு சென்றால், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா அங்க எவ்வளவு செஞ்சிருப்பினோம். சோ எங்கட லைக் இதுலதான் இருக்குது. guys, too serious இருக்க கூடாது லைஃப்ல. இது என்னன்னு சொல்றது, ஷோல்டர்ஸ்ல. ஓகே, எனக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் தெரியும், ஆனா தமிழ் தெரியாது. இதுல இருக்கல. ஓகே, இப்ப எங்கட இதுலதான் இருக்குது. நாங்க என்ன அடுத்ததா செய்ய போறோம். ஓகே, இப்பதான் எனக்கு விளங்குது. வேற சாமாங்க எல்லாம் லைட்டான சாமாங்க இல்ல காய்ஸ். இப்ப நான் 10 கேஸ் தண்ணி ஏத்தினேன்டா, இதுக்குள்ள ஏத்திட்டு அட்லீஸ்ட் கடைக்கு போகும்போது யாரா இருக்கிறதுக்கு. ஆனா முந்தி அம்மா கடையில யாரும் வேலையை செய்யறே இல்ல. சோ அம்மா தான் இருக்கிறவ. சோ இந்த போஸ்ட் உண்மையா இந்த அம்மாக்கு தான். ஓகே, லைக் சரியான ஸ்ட்ராங் ஆஸ் உமன். ஓகே, சோ எனக்கு சரியான ப்ரௌடா இருக்கு. இந்த அம்மா மாதிரி என்ன வளர்த்திருக்கிறான்ட்டு. இந்த லைக் வாழ்க்கையில எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றேன். ஓகே, அடுத்தது அவ்வளவுதான். இப்ப நான் அந்த தண்ணி கேஸ போய் ஏத்த போறேன். வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கும். டிமோட்டன்ஸ்க்கு மட்டும் இன்றைக்கு போயிடாங்க. ஓகே, ப்ளீஸ்.